சான்சஸ் கிடையாது. கொண்டு சமைக்க வேண்டும். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கோ அது மொத்தம் தான் யூஸ் பண்ண தவிர நீங்க எங்கேயுமே போக கூடாது. என்ன எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க? இருக்காதா பின்ன. பேண்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டா எங்க இருந்து பொருள் எடுத்து சமைப்பாங்க? பேண்ட்ரி ஓப்பனா இருக்கவும் தானே தாராளமா பொருட்கள் எடுத்து அழகா டிசைன் பண்ணி சில பொருட்களை யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை வேஸ்ட் பண்ணி ஜாலியா பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக் அது முடியாது. குக் வித் கோமாளி சீசன் 6 ஆகஸ்ட் 9th and 10th எபிசோட்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வாரம் சீக்ரெட் பாக்ஸ் சேலஞ்சா. அந்த சீக்ரெட் பாக்ஸ்குள்ள என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அவங்க சமைக்கணும். பேண்ட்ரியெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 மணி நேரத்துக்குள்ள சமைக்கணும். எனக்கு யாரும் அவங்க டைமுக்கு 2 மணி நேரத்துல சமைக்கிற மாதிரி தெரியல. எனக்கு எப்பவுமே இந்த ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டட் அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு, அதனால சும்மா ரசிச்சுட்டு போவோமேன்னு பாக்குறது தான். இந்த வாரம் திரும்பவும் நந்தாவும் சுனிதாவும் பேர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி குரேஷி அண்ட் மதுமிதா பேர் ஆயிருக்காங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த பேரிங் லக்ஷ்மி மேம் அண்ட் புகழ் இவங்களும் இந்த வாரம் பேர் ஆயிருக்காங்க. ராஜுவும் சௌந்தர்யாவும் இந்த வாரம் பேர் ஆயிருக்காங்க. நம்ம ஷர்ஜுனும் உமேரும் பேர் ஆயிருக்காங்க. ஷபானாவோட யாருன்னு கேக்குறீங்களா? ஷரத் தான் பேர் ஆயிருக்காரு. சரி, அப்படியே அட்வான்டேஜ் டாஸ்க் டீடைல்ஸையும் பாத்துருவோம். ஒரு பக்கெட் பிரியாணிய கோமாளிஸ் தனியா முடிக்கணுமா, குக்கெல்லாம் பாசமா ஊட்டி விடணுமா. யாரு ஃபர்ஸ்ட் முடிச்சு பஜர் அமுத்துறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னராம். கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சுனிதா சௌந்தர்யா மாதிரி ஆட்களால ஃபுல்லா முடிக்க முடியுமான்றது பெரிய கேள்விக்குறிதான். 5 நிமிஷத்துல யார் முதல்ல இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்க இந்த பஜ்ரை வந்து அடிக்கணும். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். பாவம் சௌந்தர்யா கண்ணு மூக்குல எல்லாம் தண்ணி வர அளவுக்கு ராஜு சும்மா பிரியாணிய வச்சு அடைக்கிறாரு. ஒரு பக்கம் குரேஷி மதுமிதா பேரிங் சொல்லவே வேணாம். கண்டிப்பா ஃபன்னுக்கு இந்த வாரம் குறையே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் புகழ் தனக்குரிய அந்த முகபாவனைகளை கொடுத்து ஒரே மாதிரியான ரியாக்ஷனா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா பாவங்க கஷ்டம் அனுபவிக்கிறவங்க எல்லாம் கோமாளிஸ் நோகாம வின்னிங் மொமெண்ட் வரும்போது மட்டும் அந்த குக்கோட பேரை சொல்லிட்டு தான் கோமாளிஸ் பேரையே கூப்பிடுறாங்க. கோமாளிஸ் மூலமா தான் அட்வான்டேஜ் டாஸ்கே ஒவ்வொரு குக்கும் வின் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது கோமாளிஸ் பேரையே ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்ல. ஏன்னா இருந்தாலும் இந்த வாரம் ஃபன் கேரண்டீடுன்னு மட்டும் தெரியுது. நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த குக் வித் கோமாளியில வர டாஸ்க் எல்லாம் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? இது ஸ்கிரிப்டட் இல்லையா? அது எப்படி இவ்வளவு புது புது டிஷ்ஷை ஆன் ஸ்பாட்ல சமைக்க முடியுது? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேவரட் பேர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் படிக்க ஆர்வமா இருக்கேன். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jemima. Take care.